எதுக்கு வந்த அனு? ஒன்றும் இல்லை மாமா. நம்ம இங்க இருக்கோம்னு எப்படி தெரியும் உனக்கு? தெரியல மாமா, விடுங்க. நீ சொல்லலைன்னா நான் உன்கிட்ட போய் சண்டை போடுவேன். வேணாம் மாமா, ப்ளீஸ் யார்கிட்டயும் சண்டை போடாத. அனு சொல்லு, என்கிட்ட தானே. நான் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். எதுவும் கேட்காத மாமா, கொஞ்ச நேரம் நானே சரியாயிடுறேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. குழந்தை மாதிரி பாத்துட்டு இருந்தா அவளை இப்படி அழ வச்சிட்டியே. நீ இப்படிலாம் அவளை கஷ்டப்படுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சே இருக்க மாட்டேன். ஆசிஃப், போதுண்டா, வண்டி திருப்பு. இருடா, சும்மா பார்க்கலாம். அனு உள்ள போ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மாமா எங்க போறீங்க? நீ உள்ள போ அனு, நான் வரேன். மாமா ஆதிக்கிட்ட எதுவும் கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் ஆதியை பார்க்க போல. வேற எங்க போறீங்க? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். மாமா. அனு என்ன அங்கே நின்னுட்ட? இதோ வரேம்மா. உள்ள வா, சாப்பிடலாம். உள்ள போ. ஆதி என்னடா, அவங்க மாமா நம்மள பார்த்த மாதிரி வராரு. நீ உள்ளே இரு, நான் பேசிட்டு வரேன். உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியாதுடா, நானும் வரேன். சொன்னா கேளுடா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னடா கோவமா வராரு? அவளை எதுக்கு அழ வச்ச? கையை எடுங்க. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் மேல கை வச்சிருக்கீங்க. அவன் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீங்கெல்லாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு ஒண்ணு நான் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். கையை எடுங்க முதல்ல. ஆசிஃப், அமைதியா இருடா. நீ அமைதியா இருடா, எல்லாம் நீ குடுக்குற இடம். ப்ரோ, நீங்க கோவப்பட்டீங்க, எனக்கும் கோவப்பட தெரியும். ஆனா நான் அமைதியா இருக்கேன்னா அது காரணம் உள்ள இருக்காளே, அவ மட்டும்தான். நிறுத்துடா. அவளை அழ வச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அவ உன்னை வேணும்னு கேட்டதுனால மட்டும்தான் உன் கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவே சொல்றேன், அவளை விட்டுட்டு போயிடு. என்னால முடியாது, என்ன வேணான்னு அவ சொல்லட்டும். இது எங்களோட ப்ராப்ளம், நாங்களே இதை ஷார்ட் அவுட் பண்ணிடுறோம். தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் எதுக்குடா அவளை அழ வைக்கிற? அவ அழுதா நான் வந்து கேட்பேன். நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், அவளுக்கு ஒண்ணுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு. எனக்கு புரியுது, ஆனா அவ என்னால அழல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இதுக்கு மேல என்னடா உன்கிட்ட பொறுமையா பேசணும்? அவ சொன்னாலா என்னாலதான் கஷ்டப்படுறேன்னு? நீங்க வேணா போய் கேளுங்க. அவ என்னால அழுதுருக்க மாட்டா, எனக்காக வேணா அழுதுருப்பா. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு அழுதுருப்பா. ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக இவ்வளவு ரியாக்ட் பண்ணாதீங்க. சரி, எல்லாம் ஓகே. எப்படி நாங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்த? யார் சொன்னது நாங்க அங்க இருக்கோம்னு? நான் தான் சோஃபி கிட்ட கேட்டேன். சோஃபி தான் சொன்னாங்க. சோஃபி? ஆமா. சோஃபி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? ராம், இங்க என்னப்பா பண்ற? ப்ரோ, அனுவோட அப்பா வந்திருக்காரு. மாமா. என்னப்பா இங்கே நின்னுட்ட? இல்ல மாமா, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். யாரு, டாக்டர் தம்பியா? அங்கிள். என்னப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா அங்கிள். சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. என்ன தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போனா எப்படி? இல்ல பரவாயில்ல, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. யார் சத்திப்பா? தெரிஞ்சவங்களா? நம்ம அணுக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என்னடா ஆதி, போய் சொல்ல வேண்டியதானே நான் தான் அவங்க மாப்பிள்ளன்னு. டேய் அமைதியா இரு. ஓ, அணுக்கு டாக்டர் ஃப்ரெண்டா? என்னப்பா பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல நேரம் ஆகுமா? இல்ல வெளியே எங்கன்னா போகணும்னு இருந்தாலும் போயிட்டு வாங்க. இல்ல மாமா, கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமாப்பா, கண்டிப்பா வந்துருங்க. ஓகே அங்கிள். சரிப்பா, நேரம் வேற ரொம்ப ஆகுது, பார்த்து வண்டி ஓட்டிட்டு போங்க. ஓகே அங்கிள், நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிப்பா ராம், நீ சொல்லிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். சரி மாமா. கார்த்தி, போலாம். கிளம்பாதி, இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை தான். சரி, நான் கிளம்புறேன். ஆசிஃப், காரை ஸ்டார்ட் பண்ணு. சரி மச்சான், வா. நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல சோஃபி. உன்னை எவ்வளவு நம்பினடி. இங்க பாருடி, திங்காம இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நாய் மாதிரி ஆயிடுவேன். நாய் ஏன் அதை விட கேவலமாயிடுவேன்னு சொல்லுங்க. அந்த பூனையை வாங்கி கொடுத்தானே அவனை சொல்லணும், நீ ஒன்னும் பாத்துக்க மாட்ற. வாங்கி கொடுத்த அன்னைக்கு மட்டும் நான் பாத்துக்கிறேன், நான் வாரி கொட்டிக்கிறேன்னு. ஆனா ஒன்னுத்தையும் பண்ணாத. நீ ஒன்னையும் பாத்துக்கிறதுல அந்த பூனையும் பாத்துக்கிறதுல. உங்களை மேய்ச்ச மாதிரி நான் தான் அதையும் சேர்த்து மேய்ச்சிட்டு இருக்கேன். சோஃபி. என்னம்மா ராம் இவ்ளோ கோவமா இருக்கான்? என்னப்பா ராம், ஏன் கத்துற? அத்தை, சோஃபிய ரூமுக்கு வர சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? தெரியலம்மா, போய் வேணா என்னன்னு கேளுமா. சரிம்மா. சோஃபி, நான் அப்புறமா வந்து பேசுறேன்டி. என்ன அனு, உனக்கு டாக்டர் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற இருக்காங்களாமே? என்னன்னு
யாரு? ஆமா, ராம் தான் வெளியே பேசிட்டு இருந்தானே. ஆதிய சொல்றாரு ஏதோ நடந்திருக்கு, அதான் மாமா இவ்வளவு கோவமா போகுது. என்னம்மா? ஒண்ணும் இல்லண்ணா, தலைவலிக்குது. இட்லி எடுத்து வைக்கவாப்பா? சரிம்மா, எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன். நீ போய் உட்காருப்பா, நான் கொண்டாரேன். அனு, எங்கடி போற? பாத்ரூம் நாம போறேன். போயிட்டு வந்து சாப்பிடுற, இல்லனா இருக்கு உனக்கு. சரிம்மா, வந்துடுறேன். என்ன பிள்ளைங்களோ, இருக்கு உள்ள போயிட்டே இருக்கா. மாமா, எதுக்கு இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. இல்ல மாமா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நிஜமா தெரியல. நாங்க அங்க காஃபி ஷாப்ல இருக்கோம்னு நீ எதுக்கு அவன் கிட்ட சொன்ன? மாமா, அது வந்து என்ன ஆச்சு மாமா? எதனா பிரச்சனையா? சொல்லு, எதுக்குடி அவன்கிட்ட சொன்ன? இல்ல மாமா, ஆசிஃப் தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டான், அனு எங்க இருக்கா, அனு கிட்ட போனை கொடுன்னு சொன்னான். நான் தான் அனு வீட்ல இல்ல, காஃபி ஷாப் போயிருக்கான்னு சொன்னேன். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே? ஏன் மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? மாமா, கண்டவன் கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? என்ன மாமா, ஆதி கண்டவனா இப்படிலாம் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அனு நில்லு. போதும் மாமா. இங்க பாருங்க, என்ன சொன்னீங்க? நான் கண்டவன் கிட்ட பேசுற டைப்பா? இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சோஃபி, என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ண, எதுவுமே கேட்காம நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க, இப்போ அமைதியா இருக்கிறதுனால அப்படியே இருந்துருவேன் நினைச்சீங்களா? போதும், என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எனக்கு புருஷனா இருந்தா மட்டும் போதாது, என்ன புரிஞ்சுக்கலன்னா தேவையில்ல. சோஃபி, நான் வரேன். ஆதி, வாடா. என்னடா ஃபீல் பண்றியா? சேச்சே, அப்படிலாம் இல்லடா. வேண்டாம், அவங்க மாமா அவ்வளோ பண்ணும்போது அமைதியா வந்துட்டேன். திருப்பி நீயும் இருக்கிற வேண்டியதானே? ஏன் உனக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன? ஸ்கூல்ல எவ்வளோ கெத்தா இருந்தடா, இப்போ ஏன்டா இப்படி இருக்க? டேய், அவர் என் அண்ணன் மாதிரிடா, அவரை போய் அடிக்க சொல்ற? அதுவும் இல்லாம இன்னைக்கு அனு எனக்குன்னு இருக்கானா, அது காரணமே அவர் தான்டா. ஏன்டா அப்படி சொல்ற? நீயே யோசிச்சு பாருடா, அவர் மட்டும் அனுவை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எனக்கு இல்லடா அவ. என்னடா பண்றது? ரொம்ப சின்ன விஷயம்டா, ஆனா இதுக்கு போய் இவ்ளோ சீன் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, எல்லாத்துலயும் நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏன்டா? நான் கொஞ்ச நாள் தான்டா அவ கூட பழகிட்டு இருக்கேன். ஆனா இந்த கொஞ்ச நாள்லயே அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கா. அப்புறம் வலியை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தானடா செய்யணும். பேசுவா, எங்க போயிட போறா? அவ ஏன் அனுடா. சரிடா, இங்கே டைம் ஆகுது, வீட்டுக்கு எப்படி போறது? கொஞ்ச நேரம்டா, ஒரு 5 minutes. சரிடா மச்சான். ஆசிஃப், சாரிடா, நான் வேற உன்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். டேய், உனக்கு என்னடா என் மேல அவ்வளோ பாசமா? நான் எப்பவோ சொல்லிட்டேன், நான் உயிர் நண்பன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே சொல்லிட்டேன்டா, ஞாபகப்படுத்தி பாரு. ஆனா என்ன பண்றது, அனு பேசுற வரைக்கும் என் கூட இருப்ப, அவ பேசினதுக்கு அப்புறம் என்ன கழட்டி விட போற. ஏய், அப்படிலாம் இல்லடா. போடா டேய், அவளை பார்க்க எத்தனை வாட்டி ஊருக்கு வந்தேன், என்ன பார்க்க வந்தியா? என்னடா நீ, என் ஷெட்யூல் தான் உனக்கே தெரியுமே. அப்புறம் எப்படி? அவகிட்ட பேசுறதே ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல பேசிட்டு உடனே கிளம்பிடுவேன். உன் கூட பேசினா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். என்னாலையும் முடியாதுடா உடனே விட்டுட்டு போறதுக்கு. சரி விடு, அதான் இன்னும் 1 weekல இங்க வந்துருவல்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி, மன்னிச்சு விடுறேன், பொழைச்சு போ. நான் நீயும் ரொம்ப ஓவரா தாண்டா பேசியிருக்க, நானே அவளை திட்டிட்டேன், எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவளை எவ்வளோ ஃபீல் பண்ண வச்சிட்டேன். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ அவ்வளவு கூட குடிக்கலையேடா. தெரியல, என்னென்னமோ வளரி வச்சிருக்கேன். ஆனா இனிமே இந்த ஜென்மத்துல நான் குடிக்க மாட்டேன்டா. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டியா ஆதி? ஆமாண்டா, முடியல. சரி வாடா, கிளம்பலாம். வாடா. சாரி டி. எல்லாம் என்னாலதான், சாரிடா. அனு, தப்பா புரிஞ்சுக்கிட்ட அனு. இல்ல, பரவாயில்ல விடுங்க, இப்போதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. ஆதிய என்ன பண்ணீங்க? அவன்கிட்ட சண்டை தான் போட போனேன். அடிச்சீங்களா? அடிச்சிருப்பேன், ஆனா. என்ன சொன்னீங்க? அடிச்சிருப்பீங்களா? அவனை அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? இல்ல அனு, நான் அவனை அடிக்கல. அடிக்கலதான், ஆனா அவனை அடிக்க போயிட்டீங்களே, அப்ப கூட என் ஞாபகம் உங்களுக்கு வரல மாமா. புரியுது, அதான் அவனை உங்க வாயாலே கண்டவன் சொல்லிட்டீங்களே. ஆனா ஒண்ணு, அந்த கண்டவன் தான் இனிமே எனக்கு எல்லாம். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் உங்க யாரையும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனா இப்ப சொல்றேன், இனிமே அவன் தான் எனக்கு எல்லாம். உங்க யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்.
இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியான்னு நான் உனக்காக தானடி அவன்கிட்ட போய் பேசினேன். நான் சொன்னேன் மாமா போய் கேளு சண்டை போடுன்னு. அவனை நானே ஹர்ட் பண்ணிட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல நீ வேற போய் ஏன் மாமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அவன் பாவம் மாமா, அவன் நம்மள மாதிரி இல்ல. அவன் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் தனியா இருக்கான் மாமா. எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? அவன் தப்பு தான் பண்ணான், நான் இருக்கேன், நான் பனிஷ் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஏன் அவனை கஷ்டப்படுத்துறீங்க? சரி, இப்ப என்ன பண்ணணும்? அவன் காலில் போய் விட்டுமா? வேணாம், விட்டுருங்க. இனிமே எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் தலையிடக்கூடாதா உன் வாழ்க்கையில? என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் தப்பா பேசிட்டேன். நீங்க எனக்காக பண்றீங்கன்ட்டு யாரையுமே நீங்க கஷ்டப்படுத்துறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் மாமா. உங்களுக்கு என்ன கோவமா இருந்தாலும் என்கிட்ட கோவப்படுங்க, ஆனா என் ஆதி கிட்ட யாரும் கோவப்படக்கூடாது. சாரி அனு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம் மாமா. பாருங்க, இப்ப சோஃபியும் கோச்சிட்டு போய் அங்க இருக்கா. எங்க போனோம்? அவங்க அத்தை வீட்டுல இருக்கா. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல மாமா, அவங்க மாமாலாம் இருக்காரு. நீங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, கல்யாண டைம் வர. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, எல்லா இடத்துலயும் இப்படி பண்ணாதீங்க. எப்படி அனு? அவ அங்க போய் இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அனு. நான் கண்டவன் சொன்னது ஆதியே கிடையாது, அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னேன். நீங்க ரெண்டு பேருமே என்ன தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன மாமா சொல்ற? ஆமா, ஆதி எப்படி நான் கண்டவன் சொல்லுவேன்? அவனை அப்படி சொல்றவனா இருந்தா நான் எப்படி அனு உன்னை அவன் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருப்பேன். சாரி மாமா, நான் இப்பவே சோஃபி கிட்ட போய் சொல்லி புரிய வைக்கிறேன் மாமா. வேணாம் அனு, நானே பாத்துக்கிறேன். ஆதி கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். இருக்கட்டும் மாமா, அவன் புரிஞ்சுப்பான். இல்ல, நான் கோவப்பட்டிருக்க கூடாது. உன் மேல இருக்க பாசத்தினால நான் எல்லார்கிட்டயும் கோவப்பட்டுட்டேன். மாமா சாரி மாமா, என்ன மன்னிச்சிடு மாமா, நான் உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். இல்லடா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ மட்டும் இல்ல, இப்போவும் என் கண்ணுக்கு நீ குழந்தையா தான் தெரியுற. உன்னை அவன் கஷ்டப்படுத்திட்டானே என்ற கோவத்துலதான் அவன் சட்டையை பிடிச்சேன். மாமா ஏன் மாமா அப்படி இருக்க? உன்ன மாதிரி யாருமே இல்ல மாமா. ஆனா நீ என்னால கஷ்டப்படக்கூடாது மாமா. நீயும் சோஃபியும் சந்தோஷமா இருக்கணும். இனிமே யாருக்காகவும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இல்ல அனு, சோஃபி புரிஞ்சுப்பா. நான் பேசுறேன், நீ போய் சாப்பிடு. ம், அவன்கிட்டயும் பேசு, அப்பதான் எல்லாம் சரியாகும். ம். இத அவ பார்த்தா பரவாயில்ல, வீட்டுல யாராவது பார்த்தா என்ன ஆகும்? உன்னை நேத்து நைட்டு பார்த்ததுல இருந்தே உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன். இது எப்படியாவது உன் கையில வந்து சேரணும். காலையிலேயே கடுப்பா இருக்கு. பசங்களுக்குலாம் இந்த கவலைலாம் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் எல்லா ரூல்ஸும் இருக்கு. சமைக்கணும், துவைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், கோலம் போடணும், இன்னும் எவ்வளோ வேலை. ச்சே, முடியல. இதுல இந்த அம்மா வேற மாமியார் வீட்டுல 3 நாள் கூட தாங்க மாட்டேன்றாங்க. என்னது இது? இந்த செடியில போய் ரோஸ் இருக்கு, ஒன்னும் புரியலையே. ஃபார் யூ ஏ. யார் இது? ஐயோ, நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுங்களே என் பேர் மட்டும்தான் ஏல ஸ்டார்ட் ஆகும். என்னது இது? ஆதி ஃபார் யூ ஏ, என் மொத்த காதலுக்கும் சொந்தக்காரி. கோவப்பட்டாதான் இதெல்லாம் பண்ணுவியா? இது வரைக்கும் ஒரு பூ வாங்கி கொடுத்ததில்ல நீ, இப்போ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்க. நல்ல வேளை எங்க அப்பா அம்மா கண்ண மாட்டல. ரியலி மிஸ் யூடா. இதுக்காகவே ஒரு சின்ன கால் இன்னைக்கு பண்றேன். அச்சோ, எனக்கே வெக்கமா இருக்கு. நான் பொண்ணுன்றத நானே நம்ப மாட்டேன், எனக்கு போய் வெக்க வருது. இந்த சிரிப்பை பார்க்கதான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு உனக்காக நான் பண்றதுக்கு. ஹானஸ்டா சொல்றேன், என் மொத்த அளவுக்கும் நீ மட்டும்தான் சொந்தக்காரி. இன்னும் 2 நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. முகம் தாண்டி மனம் சென்ற உன்னை பார்த்ததால் பொண்டாட்டி என்னடி மாமா மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். தள்ளி போறீங்களா? முடியலையே. இதுக்கு இங்க வந்தீங்க? உனக்காக தாண்டி வந்திருக்கேன். ராமே, சோஃபி காஃபி போட சொன்னேன். நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்கம்மா, நான் அப்புறமா வரேன். அம்மா, ஐயே பிள்ளைங்க ஆசையா பேசிட்டு இருந்தது, நான் வேற கரடி மாதிரி போயிட்டேன். ஷோ, ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஒன்னும் பண்ணலையே. பாருங்க, அவங்க ஏதோ நினைச்சிட்டு போறாங்க. நினைச்சா நினைக்கட்டும், நான் என் பொண்டாட்டி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ரொம்பதான். உனக்கு என்ன அவ்வளவு கோவம் வருதா? அத பத்தி பேசாதீங்க, நான் ரொம்ப கோவமாயிடுவேன். எதுக்கு இங்க வந்தீங்க? நீ ஏன் மாமா வீட்டுக்கு போன? நான் ஒன்னும் கோச்சிட்டு போல. உங்ககிட்ட கோச்சிட்டு எங்க போவேன்? நீ ஏன் போன? மாமா
ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, அதான் போனேன். ஏன் என்கிட்ட சொல்லாம போன? உங்க மேல கோவம், அதான். என் மேல கோவமா இருந்தா என் சட்டையை பிடிச்சி சண்டை போடு. ஆனா இப்படிலாம் பண்ணாத. நைட்லாம் சாப்பிடல, தூங்கல, தெரியுமா உனக்கு? சரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நீங்களும் இனிமே எதுவுமே கேட்காம சண்டை போடக்கூடாது, சொல்லிட்டேன். சரிங்க மேடம், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, இப்போதைக்கு மாமாவுக்கு ஸ்பெஷல் காஃபி ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் இல்ல. ஜனனி, ஒரு காஃபி போட்டு தாங்க. வரேன்டா. நீங்க ஒண்ணு வர வேணாம், நானே போட்டு கொடுத்துக்கிறேன். ஆனா ரொம்ப பொசசிவ் தான் நீ. ஆமா, எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்களும் இப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. சரி, புரியுது. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி. என்ன ரொம்பதான் பாசம் உங்க அத்தை மக மேல, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆதி கிட்ட சாரி சொல்லுங்க. சொல்லிட்டேன். அவனுக்கே அது பெரிய விஷயமா இல்ல. ஆனா நீங்க 2 பேர் இருக்கீங்களே, எப்பா முடியல. நம்ம 4 பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும். டீலா? டீல் டீல். இனிமே ஆதி கிட்ட சண்டை போடாதீங்க, சரியா? சரி சரி. காஃபி வேணுமா, டீ வேணுமா? காஃபியே குடு. ம், ரூமுக்கு போங்க, எடுத்துட்டு வரேன். சரி, என்ன நீ இன்னைக்கு இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. இனிமே அப்படியே ட்ரெஸ் பண்ணு. ரொம்பதான். எங்க மாமா தான் நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு திட்டினாரு. இனிமே கொஞ்சம் அடக்கமா ட்ரெஸ் பண்ண சொன்னாரு, அதான். ஓ, சூப்பர் சூப்பர். சரி, நீங்க ரூமுக்கு போங்க. இங்க காலையிலே எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிடி, போயிட்டு வரேன். ரோசாப்பூ மாலை 2 வேண்டுமே, பேசாமல் மாற்றிக்கொள்ள தோன்றும். உங்க மேல எனக்கு கோவம் தான், ஆனா அதை விட பாசம் அதிகமா இருக்கு. உங்களை நான் தானே நல்லா பாத்துக்கணும். நீங்களே பாவம், ஆல்ரெடி அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. ஹலோ அனு, ஏன் சைலண்டா இருக்க? ஏதாச்சும் பேசுடி. சாரி ஆதி. சாரிடி தங்கம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன். தெரியும், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆதி, சாரி. நீ எதுக்கு இப்படி இருக்க? மாமா உன்னை அடிக்கிற மாதிரி வந்தா நீ ஏன் எதுவுமே பண்ணாம அமைதியா போயிருக்க? இல்ல அனு, எனக்கு நீ மட்டும் வேணும்னு நான் நினைக்கல. எனக்கு உன் என்டையர் ஃபேமிலியும் வேணும். எனக்கு அவர் அண்ணன் மாதிரி தானே. என்கிட்ட கோவப்படுற எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. என்ன பண்ற? தூக்கம் வரலடி, பீச்சுக்கு வந்தேன். எக்ஸாம் தானே ஆதி? ஆமா, கொஞ்சமாச்சு தூங்குனியா? சுத்தமா தூங்கல. ரொம்ப கஷ்டப்படுத்துற ஆதி, இப்படிலாம் பண்ணாத. நீ தூங்குனியா? சாப்பிட்டியா? இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் ஆதி. என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க. நான் சாப்பிடலன்னா கொஸ்டின் வரும், நான் தூங்கலைன்னா கொஸ்டின் வரும். ஆனால் உன்னை அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நீ பண்ண தப்பை விட நான் உன்னை பனிஷ் பண்ண தான் அதிகமாக இருக்கு. ரொம்ப சாரி ஆதி எல்லாத்துக்கும். நான் தாண்டி உன்கிட்ட சாரி சொல்லணும். நைட்டு நீ அனுப்பின கால் ரெக்கார்ட் கேட்டுட்டு எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. உன்னை நான் எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருப்பேன்னு இப்போ தெரியுது. எனக்கு புரியுதுடி, நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்ப. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்கிட்ட நான் அப்படிலாம் பேசியே இருக்கக்கூடாது. இனிமேல் நீ எப்பவும் இப்படி பண்ணக்கூடாது ஆதி. எனக்கு கொஞ்சம் டைம் கூட ஆதி. நான் நார்மலாக உன்கிட்ட பேசணும்னா. தாராளமாக எடுத்துக்கோ, ஆனால் ரொம்ப நாள் எடுத்துக்காத. அவ்வளோ நாள்லாம் என்னால் தாங்க முடியாது. நீ இல்லாமல் போகிற ஒரு நாளும் எனக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. மிஸ் யூ ஆதி. நீ எனது உயிராக, நான் உனது உயிராக, ஓரளவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி, நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். அனு, ஆதி நான் போறேன், எங்க அண்ணா கூப்பிடுறாங்க. சேஃபா இரு, டைம்க்கு சாப்பிடு. அனு என்ன பண்ற? அண்ணா நானே வரேன். உயிரே நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும்.